சத்யா, இன்னைக்கு உனக்கு பரவாயில்ல தானே பிள்ள? நல்லா தானே இருக்கு உடம்புக்கு? ஆ, வலி ஒன்றும் இல்லை பிள்ள. என்ன ஒரே யோசனையா இருக்கு. பாப்பா ரெண்டு பேரும் எப்படி இருக்காளுகன்னு. ஏன் மாமா தூக்கிட்டே வர மாட்டேங்கிறாரு? அதாமல எனக்கும் தெரில. அருண் கால் பண்ணேன், இந்த வரைய வந்து சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை பிள்ள. வரட்டும், அருண்கிட்ட கேட்கலாம். எனக்கு இப்போ பரவாயில்ல தாம்ல. வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போனாலும் நான் போயிடலான் இருக்கேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா? நீ வேறல, இன்னும் ஹாஸ்பிட்டல் ஃபீஸே கட்டலை. எங்கே போகிறதுன்னு தெரியல ஒன்றும். அதான் இப்போ யோசனையாக இருக்குது. அர்ஜுன் மாமான்னா எப்பப்போவோ கட்டியிருப்பாரு. அர்ஜுன் மாமா இப்படி சண்டையா? யாருமே கட்டவே இல்லை. நம்ம அப்பாவாலே முடியும் கட்டுறதுக்கு? சொல்லு. அதான் அருண், நான் கேட்டு வரேன் அர்ஜுன்கிட்ட. இல்லைன்னா உன்னோட நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு சத்யாவுக்கு ஃபீஸை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். ஏம்ல அர்ஜுன் மாமா அப்படி பண்ணுறாரு? எல்லாம் என் மேலே தப்பு தானே சோனி. நான் அப்படி பண்ணலை அப்படின்னா இப்போ அவர் நல்லா நடந்துப்பார்ல. நான் அவ்வளோ பண்ணவும் தானே அவர் இப்போ இப்படி சோகத்தில் இருக்காரு. ச்சே, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? அப்போ நினச்சிருக்கணும். சரி சரி, வரட்டும், கேட்கலாம் அருண்கிட்ட. சோனி. அருண், வீட்டுக்கா போயிட்டு வரீங்க? எங்க வீட்டுக்கு? ஆமா சத்யா, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்போ நான் நல்லா இருக்கேன். சரி, நீங்க போன விஷயம் என்னாச்சு? அர்ஜுன் மாமா என்ன சொன்னாரு? சொல்லுங்க. என்ன சொல்லுவான்? பழைய குருடி கதவை தோரடிங்கிற மாதிரி சொன்னதையே சொல்லி 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 அவனே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். வேற என்ன சொல்ல போறான் சொல்லு? ஹாஸ்பிட்டல் ஃபீஸை கட்டுறான்னாலும் என்னால் முடியாதுடான்ட்டான். நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சத்யா. சோனி, நான் சொன்னேன்ல, உன்னோட செயினை கொடு, அடகு வச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டிடலாம், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. சத்யாவை கொண்டு போய் என்ன பண்ணுறதில்ல, எங்கே கூட்டி போகிறதுன்னு தெரில. நான் எதுக்கும் அர்ஜுன்கிட்ட கேட்டு பார்க்குறேன், பார்க்கலாம். அருண், சத்யா அவ வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. பாப்பா ரெண்டு பேரும் பார்க்கணுமா? அவ வீட்டுக்கு போறேன்னு சொல்றாளே, என்ன பண்றது? அங்கேயே கொண்டு போய் ஒரு வேலை விட்டுருவோமா? அங்கேயா? அவன் ஏற்கனவே சத்யா வேணவே வேணாம், என் லைஃப்பில் தேவையே இல்லைன்றான். இப்படி சத்யாவை கொண்டு போய் அங்கே விடுவ? நீயே சொல்லு. வாழ்க்கைக்கு தேவையே இல்லை, அந்த பேரே லைஃப்பில் நீ கேட்கக்கூடாதுங்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் அம்மா வீட்டில் விடுறதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சொல்ற அருண்? ஏய், நீ ஃபீல் பண்ணாத, விடு. அப்படி நீ ஃபீல் பண்ணாம இருப்ப? நிஜமாவா அருண் சொல்ற? ஆமாம், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, வேற வழியில் சொல்லி தானே ஆகணும். எப்போவா இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சு தானே ஆகணும். என்னால நம்பவே முடியல அர்ஜுன் மாமாவா அப்படி சொன்னாங்கன்னு. என்ன பண்ணுறது சத்யா, நீ பண்ண காரியம் அப்படி, அதை அவனால் மறக்கவே முடியலையா சொல்லி ரொம்ப அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். எவ்வளோ அழுதான் என் முன்னாடியே நீ பண்ண வேலைக்கு. என்ன பண்ணுறது, உனக்கு தெரியாமல் நீ பழைய ஞாபகத்தில் பண்ணிட்டு இருந்த. இப்போ உள்ள ஞாபகம் இப்போ தானே வருது. அதான் அவனால மறக்க முடியல. இனி எனக்கு தேவையில்லை, அப்படியே மறந்துடுற மச்சான்னு சொல்கிறான். எப்படின்னா இருக்க முடியும்? பாப்பாவெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. அதை விட அர்ஜுன் மாமாவை விட்டுட்டுலாம் என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது சோனி. நான் இப்ப எப்படி அம்மா வீட்டுக்குலாம் நான் போக முடியாது. என்னை கொண்டு போய் தயவு செஞ்சு அர்ஜுன் மாமா வீட்லயே விட்டுருங்க. நான் எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி காலில் விழுந்தாலும் கெஞ்சி அங்கே இருக்க பாக்குறேன். அதுக்கும் நான் அர்ஜுன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் சத்யா. அவங்கிட்ட வாங்காமலாம் அவன் வீட்டு வாசல் கூட போக முடியாது. ஏன்னா அவன் அந்த மாதிரி இருக்கான். பேசுகிற பேச்சு ஒன்று சரியில்லை. இன்னைக்கு பாப்பா ரெண்டு பேருக்கு கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டிருந்தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போய் பேசிட்டு தான் இருந்தேன். பாப்பா இனியா கேட்டிருக்கா அம்மாட்ட போகணுன்னு கேட்டோன்னா அர்ஜுன் ஒரே சண்டை. கேட்டேன்னா அடிதான், அப்படியே அந்த பிள்ளையை பிடிச்சு மிரட்டுறான். என்ன அருண் சொல்றீங்க? இனியா குட்டி என்ன கேட்டாளா? என்கிட்ட போகணும்னு சொன்னாளா? அதுக்கும் அர்ஜுன் மாமா திட்டுறாங்களா? பிள்ளை அப்புறம் அம்மாட்ட போகணும்னு அல்லாதா? அதுக்கு கூடவா திட்டுவாங்க? கிருஷ்ணர் ராதா வேஷம் போட்டிருந்தாளா? போட்டோ எதுவும் வச்சிருக்கீங்களா அருண்? கொடுங்கப்பா பார்ப்போம். அழகா இருந்துச்சுங்களா ரெண்டு பேரும்? நான் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு போடணும்னு. என் நிலமை இப்படிலாம் லைஃப் மாறும் நான் நினைச்சே பார்க்கல அருண். எடி, நீ நினைச்சு ஃபீல் பண்ணாதடி, விர்ரி. சும்மா அழுதுகிட்டே இருக்க. அருண், ஒன்றும் சொல்ல வேணாம், விடுங்க. நீ வேற சோனி, இப்படி ஒன்றுமே சொல்ல வேணாம்னு சொல்லி தான் இந்த நிலமையில இருக்கு. இனிமேல் எதையுமே யார்கிட்டையுமே மறைக்கவே கூடாது. டக்குன்னு சொல்லிடணும் சோனி. அது என்னவோ உண்மைதான்ப்பா. சரி, நான் செயின் தரேன், கொண்டு போய் டக்குன்னு அடகு வச்சுட்டு கொண்டு வாங்க. சத்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சத்யா, நீ பெட்டராக தானே இருக்க? ஓகே தானே? வீட்டுக்கு கிளம்பலாமா?
கிளம்பலாம் சோனி. ம் சரி. ஓகே வருண். ஆனா ஒண்ணு, என்னப்ல, என்னை தயவு செஞ்சு என்னோட பாப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. நான் வேற எங்கேயும் வரமாட்டேன். அவளுக்கு தான் எனக்கு முக்கியம். அவளுகளை நான் பார்க்கணும் போல இருக்கு. என்னை கொண்டு போய் அவள்கள்ட்ட மட்டும் விட்டுருங்க. சாரி சத்யா, அதான் கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா அவன் உன் பேரே வாழ்க்கையில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நீ அவங்க வீட்டுக்கு வரணும்னு விருப்பப்படவே இல்லை. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீ அவை முன்னாடியே விக்கி தான் முக்கியம், விக்கி கூட தான் போவேன்னு சொன்ன பத்தியா, அதை நினச்சி அந்த வேர்டை நினச்சி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் சொல்கிறேன். அதுக்காக என்னோட குழந்தைங்களை நான் பார்க்கவே கூடாதா? நான் தான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அருண். நான் பண்ணது தப்பு தான். நான் என்ன ஞாபகத்தில் அப்படி பேசினே வச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போதான் எனக்கு பழைய ஞாபகம் மாதிரி வந்திருக்கு. பாப்பால ஞாபகம் வந்திருக்கு. நான் அதனால தானே சொல்கிறேன். நீ சொல்கிற சத்யா, நான் எதுக்கும் அர்ஜென்ட்டாக கேட்டுக்கிறேன். ம் சரி. அர்ஜுன் ஃபோனு தான் அருண் பண்ணானாப்பா? பண்ணாமா, இப்போதான் பண்ணிட்டு வைக்கிறான். என்ன சொன்னா? சொல்லுடா, என்ன சொன்னா? என்ன சொன்னா? வேற யாரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பான். இந்த விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லுடா. சத்யா நல்லா இருக்காளா? நல்லா பேசுறாளா? நல்லா பேசுறா, நல்லா இருக்கான்னு தான் தான் அருண் சொல்லிட்டு போனா. வேற விஷயம் ஏதாவது சொன்னானாடா? அவங்க மேடம் இங்கே தான் வருவாங்களாம். அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் டிஸ்சார்ஜ் ஆகி போக மாட்டாங்களாம். இங்கே தான் வரணுமா அப்படின்னு கேட்குறான். அப்படியாப்பா? நீ என்ன சொன்ன? வர சொன்னியா? இங்கே வரட்டும், இங்கே இருக்கட்டும்னு சொன்னியா? சொல்லுடா. அவ பாட்டுக்கு வந்துட்டு போறாடா. அவளுக்கு உரிமை இல்லையா? அவ பாட்டுக்கு அவ வீடு தானடா. அவ இங்கே இருக்கட்டும், நீ இருக்கட்டும்னு சொன்னியா? கூட்டிட்டு வர சொன்னியா? ஆ, நான் கூட்டிகிட்டு வர சொல்லணுமா? யா, இது யார் வீடு? அவளுக்கு உரிமை இருக்கா? யார் சொன்னது? மா, நான் ஏன் கூட்டிகிட்டு வர சொல்லணும்? என்ன உரிமை இருக்கு? சொல்லுமா, என்ன உரிமை இருக்கு? தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. என் வீட்டுக்கு மட்டும் எதுக்கு வரணும்? அர்ஜுனு, என்னப்பா நீ திரும்பவும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவ இவ்வளோ சொல்லியுமா நீ அவளை நம்ப மாட்டேங்கிற? அவ தான் அவ்வளோ பேசுகிறாளேடா. நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், நான் பண்ண தப்புன்னு எல்லாமே சொல்கிறான்னு அர்ஜுன் சொல்கிறானேடா. அருணே, அப்புறம் நீ இன்னமும் நம்ப மாட்டியா? அவள் தான் இங்கே வரேன்னு சொல்லும்போது வந்துட்டு போட்டோண்டா. என்னையும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கவே விட மாட்டேங்கிற, போகக்கூடாதுன்னு. இங்கேயாவது வரணுன்னா வரக்கூடாதுங்கிற. அவள் என்னதான் பண்ணுவா? அவள் தான் இப்போ மாறிட்டாளேடா. நான் ஏமா அவளை என் வீட்டுக்குள்ள விடணும்? அவ யாருமா எனக்கு? அவதான் எனக்கு முக்கியமே இல்லைன்னு முடிவே பண்ணிட்டேனேம்மா. அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கு அவ வரணும்? அவ சொன்னா நான் விட்டுருவேனா? நீ கேட்டாலும் என் பிள்ளைகளுக்கு நீ அம்மாவே கிடையாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். அவ்வளவுதான். என் பிள்ளைகளை எப்படி பார்க்க வர முடியும்? சத்யா 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 சத்யா, நான் அவ்வளோ உயிரா இருந்தேனேம்மா. இப்ப அந்த பேரை கேட்டாலே அவ்வளோ வெறுப்பா இருக்கு. ஏய், நீ பண்ற பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. என்ன பாவம்? என்ன பெருசா பாவம் பண்ணிட்டேன்? இது ஒரு பாவமா? கடவுள் தண்டிக்கிறாரா? தண்டிக்கட்டும், என்னதானே, தண்டிக்கட்டும். இப்பவே நான் செத்துருவேனா? செத்துட்டு போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. செத்துட்டு போறேன், அவ்வளவுதான். ஏய், நீ பேசுறதுக்கு வேணா உனக்கு நல்லா தான் இருக்கும் உனக்கு பேச. ஆனா பிள்ளைகளை நினைச்சு பாரு, கொஞ்சமாவது நினைச்சு பாரு. மா, என்னை நிம்மதியே எல்லாரும் இருக்க விட முடியுமா முடியாதா? என்னடா நீ என்னடா பேச்சு பேசுற? அவளுக்கு உரிமை இல்லையா அந்த வீடு? அவ வரேன்னு சொன்னா நீ எதுக்குடா வரக்கூடாதுன்ற? அவ யாருமா முதல்ல? அவ யாரு? எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு ஏமா நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு அவ வரணும்? வரக்கூடாது. என் வீட்டுக்கு அவ எதுக்கு வரணும்? கேட்டா உன் பிள்ளையிலே என் பிள்ளை கிடையாதுன்றவேன். நீ சொல்லுவ, ஊர் சொல்லுமா? ஊருக்கே தெரியாது அவளுக்கு ரெட்ட பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு. அந்த அறிவு எங்கம்மா போச்சு அவன் கூட போறப்போ? டேய் நிறுத்துடா, இவ்வளோ கீழ்த்தனமா நடந்துக்கிற. சே, உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குடா. சொல்லிக்காத. நீ என் கூட இல்லையா? இருக்க மாட்டியா? போ, உன் பொண்ணு வீட்டுக்கே நீயும் கிளம்பிடு. நானும் என் பிள்ளைய மட்டும் இருந்துக்கிறோம். எனக்கு யாரும் தேவையில்ல. யாரையுமே நீ நம்புறதாவே கிடையாது. டேய், எப்போ பார்த்தாலும் அவளையே குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கியே. அவள் என்னடா ஒரு நினைப்பிலையாட பண்ணுனா? அவளுக்கு தலையில் அடிபட்டு உன் ஞாபகமே இல்லை, உன்னை கல்யாணம் பண்ண ஞாபகமே அவளுக்கு இல்லைன்ட்டா. அவள் அதனால தானே அப்படிலாம் பண்ணா. ஏன் அவளை இந்த பாடுபடுத்துற? இப்போதான் அவன் மாறிட்டாளேடா, திருப்பி அடிபட்டு. தெரியாதா உனக்கு? அது கூட புரியாதா உனக்கு? இப்போதான் மாறிட்டாலே நினச்சி கூட பார்க்க மாட்டியா? யார் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாதுமா. நீயாச்சும் உன் பிள்ளைகளாச்சும் உன் பொண்டாட்டியாச்சும் என்னமோ பண்ணிட்டு போ. உன் வாழ்க்கை நீயே மண்ணெளி கொட்டிக்கிட்டாலும் சரி, நீயே வாழ வச்சாலும் சரி, உன் இஷ்டம். என்ன வேலை உனக்கு சிபாரிசு பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறது? நான் யார் உங்களை பண்ண சொல்றதுக்கு?
நீங்க எதுக்கு எல்லாரும் எனக்கு பண்றீங்க? யாரும் எனக்கு எதுவும் சொல்லாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நீங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. சரிப்பா, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சோனி. அருண் கட்டியாச்சா? கட்டியாச்சு. சத்யா கிளம்பலாம். எங்க அருண் போறது? பாரு சத்யா, நம்ம அம்மா வீட்டுக்கு போறது பெட்ரு. முடியாது பிளா, என்னால முடியாது. நான் பாப்பாவை பார்க்கணும், அர்ஜுன் மாமா பார்க்கணும், அர்ஜுன் மாமாட்ட நிறைய பேசணும், மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோ இருக்கு. நான் அங்க வரல. தயவு செஞ்சு என்னோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ அருண், ப்ளீஸ் அருண், என்னோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கப்பா. சத்யா, நீ நினைக்கிறது தப்பு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அங்க மட்டும் வேண்டான்னு எனக்கு தோணுது. எனக்காக கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்காக என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சோனி, சொல்லு அருண். இப்ப என்ன பண்றது? சத்யா என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு என்னமோ சத்யாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் பெட்டரா தெரியுது. எனக்கு அம்மாட்ட கொண்டு போய் விட்டுட்டு அம்மா பத்திரமா பார்த்துக்கும். அர்ஜுன் மாமா வீட்டுக்கு போறது எனக்கு சரியா வரல. உன்னோட தங்கச்சியே இப்படி சொல்லும்போது நீ புரிஞ்சுக்க சத்யா. அங்க வேண்டானா வேண்டாம். அவன் சரியில்லை இப்போதைக்கு. இல்ல அருண், யாருக்கா இருந்தாலும் அந்தந்த சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாதான் அதோட கஷ்டம் தெரியும், சரிங்களா? அந்த மாதிரி அர்ஜுன் மாமா ரொம்ப சோகத்துல இருக்காரு. அதனால நான் போயே ஆகணும். அர்ஜுன் மாமாட்ட நிறைய பேசணும், மன்னிப்பு கேட்கணும், காலில் விழுந்து கெஞ்சணும். அப்படி கெஞ்சி கூட என்னை ஏத்துப்பாரான்னு தெரியலையே. ஆனா என்ன விட்டுருங்க, கொண்டு போய் அங்க ப்ளீஸ் அருண். சரி, இதுக்கு மேல சொல்லும்போது நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, நான் அங்கேயே கொண்டு போய் விடுறேன். ஆனா அவன் இருக்க சொல்றானா அதை வீட்டு விட்டு போக சொல்றானா என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா அவன் அந்த இதுல தான் இருக்கான். அப்புறம் பாத்துக்கலாம். அர்ஜுன் மாமா என்ன சொல்றாரு, என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம். என்னோட பாப்பா 2 பேரும் நான் பார்க்கணுமே. சரி சரி சரி, கிளம்புங்க போலாம்.